ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீ வித் நேச்சுரல் விலாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நலமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கருப்பு கவனி தோசையோட இந்த கார சட்னி வச்சு சாப்பிட்டு பார்த்தேங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதை அவங்க கூட ஷேர் பண்ணிக்கலான்னு தான். சிம்பிளாக வெறும் வெங்காயம், தக்காளி, ரெண்டு காஞ்ச மிளகா இது வச்சு தாங்க அவ்வளோ டேஸ்டியான ஒரு கார சட்னி. அப்படியே டேஸ்ட் சொல்லவே முடியலங்க. எனக்கு அந்த சுட சுட தோசையை ஊற்றி அதில் அந்த கார சட்னியை போட்டு தொட்டு சாப்பிடும்போது ஆஹா அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. வீட்டுக்கெலாம் யாருனா சடனாக கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா அந்த டைமில் நமக்கு என்ன செய்யறதுனே தெரியாது. ஒரு 20 மினிட்ஸில் டக்குன்னு வெங்காய தக்காளியை கட் பண்ணுறோம், அதை வதக்கி எடுக்கிறோம். அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு சட்னியை நல்லா வதக்கிட்டு ஒரு தோசை 2 தோசையை ஊற்றி அவங்களுக்கு கொடுத்து பாருங்கள். சூப்பராக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. வீட்லேயுமே குழந்தைங்களாம் கொடுத்து பாருங்கள். சாப்பிடாத குழந்தைங்க கூட சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 2 பெரிய வெங்காயம், 2 பெரிய தக்காளி வச்சுருக்கேன், 2 காஞ்ச மிளகா தான். அடுப்பில் வானலை வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கடலைப்பருப்பு போட்டு நல்லா வதக்கி விடுங்க. கடலைப்பருப்பு சிவந்து வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 2 வெங்காயத்தையும் எடுத்து போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயம் ரொம்ப நல்லா வதங்கி வரணும்னு அவசியம் கிடையாது. பாதி வதங்கி வந்துச்சுனாலே போதும். அதுதான் கரெக்டான பதமாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 2 காஞ்ச மிளகா இதையுமே போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி தாங்க. நீங்கள் நிறைய காரம் எடுத்துக்கிங்க அப்படின்னா இன்னொரு மிளகா கூட எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. எனக்கு இந்த 2 மிளகாவே கரெக்டாக இருக்கும். குட்டீஸ்லாம் வீட்டில் இருக்கிறதுனால வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை எடுத்து போட்டுக்கலாம். வெங்காயமும் சரி தக்காளியும் சரி நாங்கள் நீட்டு வாக்கில் தான் கட் பண்ணணும். அப்போ தான் சட்னிக்கு சூப்பராக இருக்கும். நல்லா பொடிசாக அரியணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் சூப்பராக தான் இருக்கும். நல்லா இந்த மாதிரி வதக்கி விடுங்க. தக்காளி வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஸ்டார்டிங்லேயே போடாதீங்க. இந்த மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறமா ஆட் பண்ணிங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா சேர்த்து வதக்கி விடுங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா வதங்கிச்சு அப்படின்னாலே சட்னிக்கு ரெடி ஆகிடும். நம்ம வதக்கி வச்சதை எடுத்து ஒரு வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ மிக்ஸி பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நீங்கள் நல்லா நம்ம மழைன்னு அரைக்க தேவையில்ல. கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்துச்சுன்னா தான் இந்த கார சட்னிக்கு சூப்பராக இருக்கும். உண்மையாகவே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்னால் நம்பவே மாட்டேங்க. நம்ம மோஸ்ட்லி இஞ்சி புளிலாம் போடுவாங்க ஒரு சிலர் பட் இது 3 பொருளை வச்சு செஞ்சு பாருங்கள். அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது. எல்லா பிரேக்ஃபாஸ்ட் கூட வச்சு சாப்பிடலாம். இட்லிக்கு, தோசைக்கு, இந்த மாதிரி மில்லட் தோசைக்கு, அப்புறம் சப்பாத்திக்கு கூட சூப்பராக இருக்கும். நான் சொன்னால் நம்ப மாட்டீங்க. நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க தாளித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு வானல் வச்சாச்சு. வானல் சூடானதுக்கப்புறமா ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கடுகு போட்டு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணுங்கள். அதை நம்ம சாப்பிடும்போது வாயில் அந்த கடிப்படும் போது சூப்பராக இருக்கும். உளுத்தம்பருப்பும் நல்லா போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை இலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த விழுதை சேர்த்துக்கலாம். நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட நல்லா இந்த மாதிரி கிளறி விடுங்க. அந்த ஆயிலே அந்த சட்னி நல்லா வதங்கி வரும்போது டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். நீங்கள் தண்ணி வாட்டர்லாம் வேணுன்ற அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை வாட்டர் ஆட் பண்ணாமலே கூட சூப்பராக இருக்கும். இதை நல்லா சுட தோசை ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ அமிர்தமாக இருக்குது. இது கருப்பு கவனி அரிசி சேர்த்து நான் இட்லி மாவு அரைச்சி வச்சுருக்கேன். தோசை ஊற்றி உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள். இதுவுமே நான் ஃபஸ்ட் டைம் கருப்பு கவனி தோசை ட்ரை பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம நார்மல் தோசை எடுத்துக்கிறத விட இந்த மாதிரி ஹெல்த்தியாக எடுத்துக்கிறது ரொம்பவுமே நல்லது. குழந்தைங்களுக்குமே நம்ம பழகிவிட்டோம் அப்படின்னா அவங்களுமே இப்போத்திலிருந்து எல்லாத்துக்கும் பழகிக்குவாங்க. ஆரோக்கியமான ஒரு உணவு நம்ம சாப்பிட்ட மாதிரியும் நமக்குமே இருக்கும். இப்போ வெயிட் லாஸில் இருக்கிறதுனால இந்த மாதிரி அடிக்கடி மில்லட்லாம் அதிகமாக சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். தோசை சுட ஊற்றி எடுத்தாச்சு. அதில் சட்னியை போட்டு நல்லா சட்னியில் தொட்டு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். இந்த சட்னி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பிடிச்சிருந்தால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.